வணக்கம் நேயர்களே. கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அன்று இரவு பாரத பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில் தோன்றி 500 ரூபாய் நோட்டுகளையும் 1000 ரூபாய் நோட்டுகளையும் அரசு திரும்ப பெறுவதாக ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை செய்தார். முதல்ல ஒரு பெரிய பேரதிர்ச்சியை மக்களிடையே எழுப்பினாலும் கூட அது கருப்பு பண ஒழிப்புக்கான மிக முக்கியமான நடவடிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மனசுல பதிஞ்சு அது பெரும்பாலான வரவேற்பு பெற்ற ஒரு செயலாக அது இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இதையொட்டி எப்படி வங்கிகள்ல மாற்றிக்கொள்ளலாம், அதை எப்படி நீங்க பாதுகாக்க முடியும், உங்களுடைய பணம் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது, அப்படி போன்ற தெளிவான விஷயங்களை அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட இது தொடர்பாக நிறைய கேள்விகள் மக்கள் மனதில் இருக்கு. பணவீக்கம் குறையுமா, விலைவாசி என்னவாகும், அல்லது உண்மையாகவே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான மிக முக்கியமான இறுதி நடவடிக்கையாக இதை கருத முடியுமா, இப்ப வேற என்னென்ன மாதிரியான ஆக்ஷன் பிளான் எல்லாம் கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க, இதுல பாதிக்கப்பட போறவங்க யாரு, பாதிக்கப்படாதவங்க யாரு, இது போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக நம்மிடையே நமக்கு நெருக்கமாக தெரியக்கூடிய பொருளாதார ஆய்வாளர்கள் திரு சத்யகுமார், திரு நாகப்பன் 2 பேரும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். தொடர்ந்து ஒரு வாரமா இதேதான் ஓடிட்டு இருக்கு மக்கள் மனதில். ஆனாலும் நிறைய விஷயங்களுக்கு இன்னும் நம்ம தெளிவா விடை தேடணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது உண்மையாகவே கருப்பு பணம், ஏன்னா நீங்க பிரதமர் அவர்கள் பதவியேற்றதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஆதார் கார்டை கண்டிப்பாக்குறாங்க, அடுத்தது ஜன்தன் வருது, அடுத்தது சப்சிடிஸை பேங்க் மூலமா தான் கொடுக்க போறோங்கிற அறிவிப்பு வருது. இந்த மாதிரி ஒன்றாக ஒரு திட்டத்தை நீங்க பார்த்தோம்னா ஒரு லிங்க் இருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். சோ இது ஒரு ஃபைனல் ஒரு ஹிட் ஆன் த டார்கெட் மாதிரியான ஒரு விஷயமா இன்னைக்கு அது நடந்திருக்கு. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கலாம் கவர்மெண்டோட இதுல. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான இது முக்கிய நடவடிக்கை தான் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கும் பொழுது முக்கால்வாசி பெரும்பகுதியான கருப்பு பணம் இந்த ஒரு நடவடிக்கையால் ஒளிந்துவிடும். அதாவது இதை ஒழிப்பதற்கு முக்கியம் 2 விஷயம் இது வருவதை தடை செய்ய வேண்டும், இருக்கிறத சுழற்சிக்குள் கொண்டு வர வேண்டும் பணப்புழக்கத்துக்குள். அதற்கான முயற்சி முதலில் எடுக்கப்பட்டது. அது எடுத்து அது ஓரளவு வெற்றி பெற்று அதுல பெரிய அளவுல பணம் வந்தது. அதையும் தாண்டி இருப்பதாக சந்தேகம் இருப்பதால் தான் இப்ப இந்த நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டு செப்டம்பர் 30 தான் முடிவடைந்தது. அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு நீங்க ரொம்ப அழகா சீக்வன்ஸ் சொன்னீங்க. ஜாம் அந்த 3 ஜன்தான் திட்டம், வங்கி கணக்குகளை இணைப்பது, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் எல்லாம் கொண்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட கார்னர் பண்ற மாதிரி எல்லா ஐடென்டிட்டியும் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு பிறகு அடுத்தது என்ன சொல்றாங்க, தொடர்ந்து கருப்பு பணம் வைத்திருக்காதீர்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதற்கடுத்து என்ன பண்றாங்க, கருப்பு பண தடை சட்டம் வருது, சட்டமாக இயற்றப்படுகிறது. சட்டத்தை தொடர்ந்து அடுத்தது என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் வருது. சட்டம் நீங்க கொடுக்கறவங்க கொடுத்து 45% 30% மேல நீங்க வரியை கட்டி இது பண்ணுங்க. அதுவும் முடியாதப்ப அந்த அக்டோபர் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சென்ற ஆண்டு வரி கட்டுவதை. அதுல ஏதாவது நீங்க விட்டுருந்தா கூட அதுல கரண்ட் இயர்ல நீங்க பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இப்ப கடைசியா இதை கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ஒரு சீக்வன்ஸா ஒரு தொடர்ச்சியா பாக்குறேன். இது மட்டும் இதோட முடிவதில்லை, இது மட்டும் முடியுமான முடியாது. இதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா. இதுல இப்போ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு ஆர்டிகல் அதை பத்தி படிக்க வேண்டியிருந்தது. அதாவது இவ்வளவு கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் இவ்வளவு 1000 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டிருக்கு. ஆனால் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளோட எண்ணிக்கை மிக அதிகம். அதே மாதிரிதான் 500 ரூபாய்க்கான கிட்டத்தட்ட ஒரு பேரலல் பொருளாதாரம் மாதிரியான இந்த ஃபேக் நோட்ஸ் அந்த கரன்சி புழக்கத்துல இருக்கு அப்படிங்கறத எப்படி துல்லியமா ஒரு கவர்மெண்ட் கண்டறிய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? மேபி இந்த ஆக்டிவிட்டிஸோட சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இந்த கருப்பு பணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் இது எப்படி அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வருவாங்கன்னா, இன்னைக்கு பணம் எவ்வளவு புழக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17.3 பில்லியன், அதாவது 17,30,000 கோடி இருக்கு அமௌண்ட். இதுல பாத்தீங்கன்னா 86% 86% பாத்தீங்கன்னா 500 நோட்டையும் 1000 நோட்டையும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கருப்பு பணம்னா என்ன அப்படிங்கறத சொல்லும் பொழுது, இன்னைக்கு நான் 100 ரூபா வச்சிருக்கேன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் அந்த 100 ரூபா தரேன், இல்லாட்டி ஒரு சாப்பிட்ற இடத்துல 100 ரூபா தரேன், நான் பேமெண்ட் கொடுக்குறேன் அந்த கேஷ்ல. அவர் என்ன பண்றாரு, அந்த 100 ரூபா வச்சு அவர் செலவு பண்றாரு. என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுலன்னா, ஒரு சைடு கேஷ் எக்கானமி, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பேங்க் எக்கானமி. அதாவது பேங்க் வழியா நம்ம பேமெண்ட் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஷே பேமெண்டா இருக்கு. அப்புறம் அந்த வட்டமாகப்பட்டது பெரிதாயிட்டே வருது. ஒரு 5 பேர் கேஷ் எக்கானமி வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு 100 பேர் கேஷ்ல இருக்கலாம், அந்த கிராமம், அப்புறம் அந்த ஊர், அந்த சிட்டி. சோ கேஷ் எக்கானமி ஒரு பக்கமும் பேங்க் எக்கானமி ஒரு பக்கம் போயின்றதுனால கணக்குகள் சரியாக காட்டப்படவில்லை. அது காட்டலன்னா என்ன ஆகுதுன்னா டாக்ஸ் கலெக்ஷன் கம்மியாகுது. டாக்ஸ் கலெக்ஷன் கம்மியாகும் போது என்னதுன்னா பட்ஜெட் உங்களுக்கு டெபிசிட் பட்ஜெட்டா இருக்கு, அதாவது பற்றாக்குறை. அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் படிக்கும் போது என்ன பார்த்தேன்னா, இன்னைக்கு பிளாக் மணியை டேப் பண்ணி, டொமஸ்டிக் பிளாக் மணி பிளஸ் ஃபாரின்ல இருக்க பிளாக் மணியை டேப் பண்ணா, அன்அக்கவுண்ட் டேப் பண்ணா
இந்திய பொருளாதாரமே வந்து பாத்தீங்கன்னா கடன்ல இருக்காது, சர்ப்ளஸ் இருக்குங்கிறது. இதுதான் பிரதம மந்திரி வந்து அவருடைய நரேட்டிவ் அவர் எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தார். இப்போ பிரதம மந்திரி அவர்கள் வந்து அவகாசம் கொடுத்தாரான்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்தாரு. அவர் வந்து அவர் எலெக்ட் ஆகும்போது சொன்னாரு, எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முடிவுகளும் எடுத்துட்டு வந்திருந்தாரு. டிஜிட்டல் இந்தியான்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதோட பேரலா வந்து ஜன்தன் யோஜனையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதாவது சப்சிடியில வந்து லீக்கேஜ் இருந்துட்டு இருந்தது, யாருக்கு அந்த சப்சிடி போய் சேரணுமோ அவங்களுக்கு சேராம இருந்ததை வந்து பேங்க் வழியா டைரக்ட் பெனிஃபிட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கவர்மெண்ட் இல்ல, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் இந்த தாட் ப்ராசஸ் தான். எல்லா எக்கானமிஸ்ட் இப்ப கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னா எக்கானமிஸ்ட் பொருளாதார ஆய்வாளர் பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சோ எல்லா கவர்மெண்ட் இதை கொண்டு வரணும், எப்படி கொண்டு வர போறோம்ன்றது தான் சேலஞ்ச். சோ அதை வந்து இவர் கொஞ்சம் போல்ட் மூவ் எடுத்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் மணி ஆக்ட் கொண்டு வந்தாரு. பிளாக் மணி ஆக்ட் கொண்டு வந்து விடிஎஸ்ஐ ஸ்கீம் வழியாவும் சொன்னாரு. பிளாக் மணி ஆக்ட்ல வந்து கலெக்ட் ஆகல, விடிஎஸ்ஐ ஸ்கீம் கொண்டு வந்தாரு, வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் கொண்டு வந்தாரு. சோ இதெல்லாமே எல்லா வாய்ப்பும் கொடுத்துட்டாரு. கொடுத்த போது சொன்னாரு கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னா மக்களால அதை யோசிக்க முடியல, என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு எல்லாம் நல்ல ஒரு மூவ் தான் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. இதுல வந்து சரி, இப்போ சாமானிய மக்களுடைய கேள்விகள் தான் நான் இந்த இதுல பிரதிபலிக்கிறேன். இப்போ இதுல தப்பிச்சு போகக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருப்பாங்க. இப்போ பெரு முதலாளிகளையோ இது டச் பண்ணல. அப்புறம் பெரும்பாலும் பணம் என்பது கேஷா நிறைய பேர்கிட்ட இல்ல. ஏன்னா மிகப்பெரிய அளவுல கருப்பு பணத்தை சேமிச்சு வைக்கிறவங்க நிச்சயமாக அதை பணமாக வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட்லயோ அல்லது கோல்டுலயோ வேற மாதிரியான ஒரு ஃபாரின், இப்போ இந்த டாக்ஸ் ஹெவன்ஸ் நாமளே நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம், அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கும் பொழுது சோ திரும்ப இந்த திட்டங்கள்ல பாதிப்புக்குள்ளாகிறது பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ், நியோ மிடில் கிளாஸ் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ எந்த விதத்துல பாதிக்கப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 நாட்கள் தற்காலிகமாக நிச்சயமாக வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. மிடில் கிளாஸுக்கு இருந்துதான் தெரியாது. சாமானிய மக்களுக்கு சாலையோரம் வசிப்பவர்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அல்லது ஒரு பெயிண்டர், ஒரு கார்பெண்டர், ஒரு எலக்ட்ரீஷியன் அன்னைக்கு கூடி 1000 ரூபாய் 1500 ரூபாய் அவங்க 500 நோட்டா 1000 ரூபாய் நோட்டா வாங்கி வந்துட்டு மறுநாள் பூரா மாற்ற முடியாமல் சிரமப்பட்டது ஒரு பக்கம். ஆனால் அதற்கு மேல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு 100 ரூபாய் பாப்கார்ன் வாங்கினா பெரிய காம்ப்ளெக்ஸ்ல தியேட்டர்ல வந்து அதுக்கு வந்து டெபிட் கார்டு கொடுக்கறவங்கள நான் கண்ணுக்கு நேரம் பார்த்திருக்கேன். ஓகே, அதனால இது வந்து ஒரு சாராரை பாதித்தது. ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள், கிராமப்புறங்களில் ரொக்கத்தை நம்பி இருக்கவர்களை பாதித்தது. ஒரு டெம்பரரியா, அது ஒரு தற்காலிக பாதிப்பு தான். அதை தாண்டி அவங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒழுங்காக கணக்கு வழக்குகள் வைத்திருப்பவர்கள் இதனால எந்த விதமான பிரச்சனை இல்லை. நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எத்தனை கோடி ரூபாய்கள் இருந்தாலும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு உங்கள்ட்ட கணக்கு வழக்கு முறையாக இருந்தாலும் இன்னைக்கு வங்கியில போய் நீங்க டெபாசிட் செய்ய முடியும். மாட்டேன்னு சொல்ல முடியாது வங்கிகள். ஆனால் மேல்தட்டு மக்கள் தப்பிட்டு போறாங்கன்னு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க வாய்ஸ் வந்து திறந்து சொல்றதுனால டிவியில வந்து சொல்றது இல்லை. ஏன்னா சொல்ல முடியாது. வச்சிருக்க பணத்தை எங்க சொல்ல முடியும்? தூக்கி வெளியே தான் போட முடியும். ரொம்ப மேல் லெவல்ல யாராவது தப்பிச்சிருக்காங்களான்னு அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். பெரும்பான்மையா இது வந்து ஒரு பரவலான கருத்து. அவ்வளவுதான். நான் பாதிக்கப்படும் பொழுது நான் வந்து சொல்றேன், என்ன மட்டும் ஏன் அட்டாக் பண்றேன், அவ்வளவுதான். பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது சாமானிய மக்கள் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் பணம், அது வந்து கருப்பு பணம் இல்ல, மாற்ற முடியாத சிக்கல் இருந்ததன் காரணமாக ஜெனுவனா ஒரு ஆதங்கத்தை தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் அவங்க வெளிப்படுத்துறதுனால தெரியுது. பெரும் பணம் வைத்திருப்பவர்கள் வாயை திறக்க முடியாமல் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு நம்மளுடைய ரிசர்வ் பேங்கினுடைய ரீஜனல் மண்டல ஆய்வாளர் வந்து ஒரு கருத்து சொல்லிருக்காரு, அதை பார்த்துட்டு வந்துருவோம். எல்லா வங்கிகள், ரிசர்வ் வங்கி உள்பட புதிய 2000 ரூபாய் நோட்டை வந்து விநியோக துவங்கியிருக்கு. இதை வந்து நம்ம பொதுமக்கள் வந்து அவங்களுடைய ஐடி கார்டை காமிச்சு அந்த நோட்டுகளை இங்கே எங்கள் கவுண்டர்லேயே பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக நாங்கள் கூடுதல் கவுண்டர் நாங்கள் இங்கே துவங்கியிருக்கிறோம். கூடுதலான ஒரு நேரத்திற்கும் எவ்வளோ மக்கள் குடியிருக்கிறாங்களோ அவங்க யாரும் வெறுங்கையோடு போகாத அளவுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு சேவைகள் செஞ்சுட்டு வர்றோம். நேற்று இருந்து நாளை மறுநாள் சனி ஞாயிறு கூட இதே ஒரு தொண்டு தொடரும். இது போல எல்லா வங்கிகளுக்கும் இந்த ஒரு ஏற்பாடுகள் இருக்கு. எல்லா வங்கிகளுடைய சிஇஓஸ் தலைவர்கள் வந்து நம்மளோட தொடர்புடையதாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 270 கரன்சி செஸ்ட் வந்து ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான கரன்சி செஸ்ட் மற்ற வங்கிகளுடைய பொறுப்புல இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து முந்தைய தினம் 9ஆம் தேதி மாலைக்குள்ள புதிய நோட்டுகள் சென்று சேர்வதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு அவங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது தவிர இதுல இன்னொரு நிதியமைச்சர் வந்து முந்தானத்துக்கு ஒரு இதுல சொல்லியிருக்காரு, கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கறத நோக்கிதான் போறதுனாலதான் இந்த மாதிரியான முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு. சோ இந்த கேஷ்லெஸ் எக்கானமி அப்படிங்கிறது இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாடுகள்ல சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ கேஷ்லெஸ் எக்கானமி வந்து
கண்டிப்பா சாத்தியம், ஆனா உடனே சாத்தியமானா கிடையாது. ரெண்டாவது வந்து கேஷ்லெஸ் எக்கானமி எதுக்கு தேவைன்னா செக்யூர்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவேன். கேஷ்லெஸ் எக்கானமி இது செக்யூர்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஒரு பிரதம மந்திரி இதை ஏன் கொண்டு வந்தாருன்னா நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ, அதாவது தேசத்தின் பாதுகாப்பு. தேசத்தின் பாதுகாப்புனா அந்த என்ன ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்கன்னா கவுண்டர்ஃபிட் நோட்ஸ், டூப்ளிகேட் நோட்ஸ் வந்து நிறைய ஃபண்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த கவுண்டர்ஃபிட் நோட்லாம் என்ன ஆகுதுன்னா உங்க கையில வர பணமே வந்து ஒரிஜினல் நோட்டா டூப்ளிகேட் நோட்டா தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி 17,30,000 கோடி இருக்கு பக்கத்துல இருக்கு, எவ்வளவு கவுண்டர்ஃபிட் நோட் இருக்குன்னு கணக்குல வரல. சோ அப்படின்னும் போது இந்த கவுண்டர்ஃபிட் நோட் ஆகப்பட்டது வந்து டேப் பண்ணோம்னா இதுதான் ஒரே வழி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து கவுண்டர்ஃபிட் நோட்டை மட்டும் டேப் பண்ணி விட்டுட்டா இந்த சிஸ்டம் வேஸ்டா போயிடும். அதுக்காக என்ன பண்ணாரு, எல்லாரும் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணிடுங்க, அமௌண்ட் வந்து நீங்க டெபாசிட் பண்றதுக்கு பேங்க்ல வந்து டீடைல்ஸ் கொடுத்துருங்கன்றார். சோ அதனால எல்லாருமே பேங்கிங்ல வந்துருவாங்க. சோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ப்ராஜெக்ட்டும் இதுல கொண்டு வந்துட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிராமப்புறத்துல இருக்கோம் எங்களால வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. சோ ஒன்னு மறந்து கூடாது, கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து போஸ்ட் ஆபீசஸ் வந்து ஸ்மால் பேங்கா மாத்திருக்காங்க. சோ அந்த போஸ்ட் ஆபீஸ் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா 1,68,200 போஸ்ட் ஆபீசஸ் இருக்கு. அந்த எல்லா போஸ்ட் ஆபீஸுமே வந்து பேங்க் மாதிரி தான். சோ ஒரு கிராமம் இருக்குன்னா கண்டிப்பா போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அந்த போஸ்ட் ஆபீஸும் இந்த அழகா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பேங்க் மொபைல் பேங்கிங்ஸுமே இப்போ வந்து வந்தாச்சு. இதுல ஒண்ணு என்ன தெரியுதுன்னா சார், சில சமயம் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கும், அது மக்கள் பெரிய அளவுல சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. எப்பவும் சொல்லுவாங்க தான், செய்ய மாட்டாங்க, அதனால பரவாயில்ல நம்ம அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய அடியா வரப்போகுது, நீங்க அதை செய்யாத பட்சத்துல அது உங்களுக்கு பெரிய அடியா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகளை நீங்க ஜன்தன்ல இருந்து ஆரம்பிச்சு, இப்ப ஜன்தன்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நிறைய பேருக்கு, ஈவன் இந்த மிடில் கிளாஸ்ல கூட நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா பேங்க்ல அக்கௌண்ட் இப்போ உங்க கையில 20,000 ரூபாய் கையில இருந்தா அது பிளாக் மணி, வீட்டுல இருந்ததுன்னா அந்த 20,000 உங்க அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா அது ஒயிட் மணி ஆயிருந்திருக்கும். அதனால இனிமே வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது நீங்க சீரியஸா கொஞ்சம் பாருங்க, இதுக்கான விளைவுகள் வந்து பின்னாடி என்ன அடுத்து வேற ஒரு அறிவிப்பு மூலமா அது வரும். இதன் அடிப்படையில தான் வந்து சில தகவல்கள் வந்து இப்ப வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்க லாக்கரை கூட இப்படிதான் பண்ண போறாங்கன்னு சாதாரணமான ஒரு சூழல் நம்ம நம்ப மாட்டோம். இப்ப வந்து அதுக்கு நம்ம கவனமா இருக்கிறது நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நேர்மையாக நீங்கள் கணக்கு காட்டி ஒரு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு இருக்கிற பட்சத்துல நீங்க எந்த வகையிலும் அதுக்காக பாதிப்படைய வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமா இல்லை, நிச்சயமா இது சொல்ல வருது. இதுல இப்போ டைரக்டா வந்து இது எந்த துறையை வேகமா பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒட்டுமொத்தமாக பார்க்கையில வந்து நம்முடைய பொருளாதாரத்துல வந்து ஒரு டிஸ்ரப்ஷன் சொல்லுவோம். ஒரு மாசிவ் டிஸ்ரப்ஷன்ங்கிறது ஒரு டெம்பரரியா இருக்கும். ஒரு த வே வி டூ பிசினஸ், நம்ம தொழில் நடத்தக்கூடிய முறைகள் மாறுபடும். நந்தன் இலக்கியன் இதை பற்றி மிக அருமையா ஒரு இதுல வந்து பேசியிருக்காரு. அது மாதிரி கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற மாதிரி வந்து அதன் நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வர்த்தகர்களிருந்து சிறு வியாபாரிகளிருந்து எல்லாருமே வந்து உணர ஆரம்பிப்பார்கள். சிறு வியாபாரிகள் ரொக்கத்துல பண்றவங்க கூட வந்து இப்போ வந்து போன் மூலமாக பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இல்லைனாலும் 5 ஆண்டுகளுக்கு வந்துரும் நான் நம்புறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இது வந்து ஒரு டிஸ்ரப்ஷனை காஸ் பண்ணும். பட் இதுல சில சிக்கல்கள் தற்காலிகமாக இருக்கும். அது வந்து ஒரு கணிசமான அளவுல இந்த சிக்கல் வந்து நம்மை பாதிக்கும் தற்காலிகமாக. எப்படின்னா, இப்போ பேரலல் எக்கானமின்னு சொன்னோம். இந்த கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் 3 விதமாக இருக்கும். ஒன்று வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணம், அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இரண்டாவது, இங்கு இருக்கக்கூடிய பணம் ரியல் எஸ்டேட்லையும் தங்கத்திலையும் போட்டு வைத்திருக்கிறது, அதுவுமே யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பணமாக இருக்கும். இன்னொரு சிறு பகுதி வந்து இதுல வந்து சுழற்சியில் இருக்கு. அவர் சொன்ன ஆட்டோக்காரர்ல இருந்து ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க சனிக்கிழமை வந்து ரொக்கத்துல தான் போடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கேஷை இறுக்கி பிடிக்கிறதுனால தற்காலிகமாக அந்த பணம் பூரா வந்து இப்ப சிஸ்டம்ல வந்து இழுத்து பிடிக்கப்படுகிறது, சுழற்சி நிறுத்தப்படுகிறது. அப்ப வந்து பணப்புழக்கத்துல ஒரு சிறிய தடுமாற்றம் வரும், இறுக்கமான ஒரு சூழல் உருவாகும். ஆனால் அதே சமயத்துல இந்த பணம் எங்க போகுதுன்னு பார்க்கணும். மெல்ல மெல்ல இந்த பணம் வந்து அதாவது வங்கிகளுக்குள்ளே நோக்கி வர ஆரம்பிக்கும் பொழுது சர்க்குலேஷன்ல வரும். இதுல வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்கு ஒரு ஆதாரம் வரும், ஒரு பெனிஃபிட் வரும். என்னன்னா, இந்த பணம் வந்து வங்கிக்குள்ள சிஸ்டத்துல வரும்பொழுது ஆல்ரெடி வங்கிகளுடைய பங்குகளை விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, இந்த பணம் வர வர காசான்னு சொல்லுவோம், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு. ஒரு வங்கியினுடைய மூலதனம்ங்கிறது வந்து மூலப்பொருள்ங்கிறது வந்து பணம் தான். அந்த பணத்தினுடைய அடக்க விலை குறையும், கொடுக்கக்கூடிய வட்டி குறையும். ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் இந்த பணம் வருகிறது. அப்படி கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமா வந்து அதனுடைய காஸ்ட் குறைகிற பொழுது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லுவோம், நெட் மார்ஜின் சொல்லுவோம். அந்த வங்கி ஈட்டக்கூடிய லாபம்ங்கிறது அதிகரிக்கும். அப்ப வந்து அவங்க வந்து வட்டியை குறைச்சு கொடுப்பாங்க. சோ வட்டி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு குறைந்த வட்டியில் பணம் கிடைப்பதற்கு இதில் வாய்ப்பு இருக்கிறது. அது நடக்குமாங்கிறத பார்க்கணும்.
இது பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு வங்கிகள் மூலமாக ஒரு சுழற்சியில பணம் வருது அப்படின்னா வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து நிறைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு இந்த பணம் தான் திரும்ப மறுசுழற்சியில வரப்போகுது. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகச்சிறிய தடுமாற்றத்துக்காக நம்மளுடைய மனதை திடப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வரும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணு. இதுல ஒரு டெக்னிக்கலா சில கேள்விகளும் மக்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் மாத்திக்கலாம் அவங்க அடையாள அட்டையை காட்டி அப்படின்னு அக்கௌண்ட் இல்லாதவங்க ஒரே நாள்ல ஒரு பேங்க்ல தான் மாத்திக்கணுமா அல்லது 2-3 வங்கியில மாத்திக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளும் வருது. இப்ப பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் நீங்க வந்து காசு கொடுத்து கவுண்டர்ல வாங்கிக்கிறது வந்து 4000 ரூபாய் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். ஒரு ஆளுக்கு 4000 ரூபாய் மட்டும்தான். சோ 4000 ரூபாய்க்கு மேல எந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம், லிமிட் கிடையாது. ஆனா 50,000க்கு மேல டெபாசிட் பண்ணணும்னா பேன் கார்டு அவசியம். அதாவது கேஒய்சி அதாவது பேசிக் திங் வந்து பேன் கார்டு. அதுக்கப்புறம் மிச்ச டீடைல்ஸ் கேட்பாங்க. அது பேங்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இன்ஃபேக்ட் எல்லா பேங்கர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பேங்கர்ஸ்லாம். சோ அப்படின்னும் போது அந்த கேஒய்சி ஃபில் பண்ணாங்கன்னா நீங்க 50,000க்கு மேல டெபாசிட் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நவம்பர் ஓவர் த கவுண்டர்ல வந்து 10,000 ரூபாய் பெர் பர்சன் ஒரு நாளைக்கு அப்படி பர் டே வச்சிருக்காங்க. ஒரு வீக்குக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க 20,000 ரூபாய் 24ஆம் தேதி நவம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா கவர்மெண்டோட நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி ஏடிஎம்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு நாளைக்குனா டிசம்பர் வரைக்கும் ஒரு 30 வரைக்கும் நீங்க நோட்டுகளை மாத்திக்கலாம். அதுக்கு மேல அது வந்து ஃபேக் மணி தான். அது உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் மணியுமே அது ஃபேக் மணி தான் ஆயிடும். 30 வரைக்கும் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி இந்த டெபாசிட்ஸ்க்கும் ஒரு பீரியட் இருக்கு. வித்ட்ராயல் இந்த மாதிரியான டெபாசிட்ஸ்க்கு எந்த மாதிரியான பீரியடும் கிடையாது. வித்ட்ராயல் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் வந்து 18ஆம் தேதி வரை 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அதற்கு பிறகு 4000 ரூபாய்ங்கிறது வரும். வங்கியில் அவர் சொன்ன மாதிரி 10,000 20,000 2 லிமிட் வச்சிருக்காங்க. அதுவும் 24க்கு பிறகு முடிவு பண்ணி சொல்லுவாங்க. இந்த வித்ட்ரா இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுங்கிறது வந்து டிசம்பர் 30 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அதற்குள் மாற்ற முடியாதவர்கள், ஏதாவது முக்கியமான காரணங்கள், நியாயமான காரணங்களால் மாற்ற முடியாதவர்களுக்கு அரசு பின்னர் முடிவு செய்து ஒருவேளை அந்த வேறு ஒரு வகை ஏற்பாடு செய்தாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி போகுங்கிறது தெரியல. பட் ஆனால் 30th நம்ம வந்து உறுதியா எடுத்துக்கிறது தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில. இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளாவே பரவலா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இடைத்தரகர்கள் இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா என்னால 2 லட்சம் வரைக்கும் தான் எனக்கு போட முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபேக்கா ஒரு 4 ஆளை நானே கிரியேட் பண்ணுவேன். அவங்க அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் போட்டு அதை என்னால வந்து ஒரு ஒயிட் மணியா மாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை இப்போ ஜனங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இன்னைக்கு நிறைய பேப்பர்கள்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்க ஏன்னா இது நிச்சயமா இது வந்து ஒரு பாலிசி கொண்டு வரும்பொழுது இதெல்லாம் பார்க்காம ஒரு கவர்மெண்ட் அதை செய்யாது. ஒரு சாதாரண மனுஷங்களுக்கே தெரியக்கூடிய இந்த புத்திசாலித்தனம் நிச்சயமாக ஒரு பொருளாதார வல்லுநர்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். சோ இதை எப்படி நீங்க அவங்க டார்கெட் பண்ணுவாங்க? இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய டெமோக்ரஸி, நிறைய பாப்புலேஷன் 130 crore பாப்புலேஷன். பாலிசி கொண்டு வரும்போது சில பிரச்சனைகள் இருக்க செய்யும். இது பண்றாங்களே அது தவறு. டாக்ஸ் எவேஷன் இது கிரைம். இது வந்து நாட் என்கரேஜ்ட். அப்படி ஒரு வழிமுறை ஏதாவது கைப்பற்றினாங்களா ஸ்ட்ரெயிட்டா யோசனை பண்ணி பண்ணணும். என்ன சொல்றாங்க கவர்மெண்ட், நீங்க என்ன சொல்றாங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா 2,50,000 வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணுங்க, டாக்ஸ் கிடையாது. 10 லட்சம் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. லிமிட் இல்லாம டெபாசிட் பிரச்சனை கணக்கு காமிச்சீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல. அப்படின்னும் போது இந்த மாதிரி பிளானிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ட்ரை பண்றாங்க. பட் எதுவுமே சக்சஸ் ஆகாதான் உண்மை. அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்து கூட பேப்பர்ல பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி அதை கேன்சல் பண்ணி அதை வந்து பல்கா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட பண்றாங்க. இப்ப எல்லாமே ஒண்ணு மறந்துட கூடாது. நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதம மந்திரி அவர்கள் இந்த அறிக்கை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வாட்ச்ல இருக்காங்க. சோ பேங்க் வாசல் எல்லாமே எல்லா டிரான்சாக்ஷன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இணையதளத்துக்கு போய் பார்த்தாலே உங்க பேன் எண்ணிக்கைக்கு கீழே வந்து எவ்வளவு கேஷ் டெபாசிட் பண்ணிருக்கீங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போடும்போது அதுல தெரியற அளவுக்கு சப்சிடி மட்டும் வாங்கிட்டு இருந்த ஒரு அக்கௌண்ட்ல திடீர்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் உள்ள இன்ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு வேற ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் மக்கள் என்ன சாதாரணமா கேக்குறாங்கன்னா, சார் என்னோட பேன் நம்பர் யாருக்கா தெரிஞ்சு அந்த பேன் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணலாமா வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து அதுக்கான சில பிரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா என்ன கேக்குறாங்க பேங்க்லனா கையெழுத்து போட சொல்றாங்க. அந்த பேன் கார்டு ஜெராக்ஸ்ல வந்து கையெழுத்து போட சொல்றாங்க. கையெழுத்து வந்து உங்க பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல மேட்ச் பண்ணி போடுங்க. ஏதோ தானோ இப்ப என்ன பண்றோம், ஒரு செக்யூரிட்டி உள்ள ஒரு பில்டிங் என்டர் ஆகும்போது சும்மா அப்படி கிரிக்கெட் கையெழுத்து போட்டுரும். அந்த மாதிரி உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸ் போட்டுறாதீங்க. கரெக்டா உங்க சிக்னேச்சர் மேட்ச் பண்ணி போடுங்க. ஏன்னா உங்க பேன் கார்டு யாராவது கால் பண்ணி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா இன்ஃபர்மேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணி டெபாசிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நோட்டீஸ் உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால வந்து இது அதுதான் பிரதம மந்திரி போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க, என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறேன்னு கூட கையெழுத்து போட்டு கொடுங்க. அதுல கேட்டிருக்காங்க அந்த ரிக்வெஸ்ட் ஸ்லிப்லயே எல்லாமே கேட்டிருக்காங்க. என்ன பர்பஸ்,
ரீசன் ஃபார் டெபாசிட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதனால வந்து அதை எல்லாமே ஃபில் பண்ணி 4 வாட்டி படிச்சு தெரியலாட்டி கூட ஹெல்ப் பண்றாங்க பேங்கர்ஸ் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க. இன்ஃபேக்ட் சில பேங்கர்ஸ் வந்து ரீச் அவுட் பண்றாங்க பீப்புள் கிட்ட, அக்கௌண்ட் வேணா ஓபன் பண்ணிக்கோங்க, டெபாசிட் பண்ணிக்கோங்க, ரீச் அவுட்டும் பண்றாங்க. சோ அதுக்கான எல்லா ட்ரைனிங்கும் வந்து பேங்க்கும் கொடுத்திருக்காங்க, நல்லா நடந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து முக்கியமான ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கியினுடைய மண்டல இயக்குனர் ஒரு தகவல் நமக்காக பரிமாறிக்கிறார், பார்க்கலாம். இப்ப எல்லாரும் அவசரப்பட்டு வந்து உடனடியா போய் பேங்க்ல போய் பணங்கள் முண்டியடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து நிதானமாக வந்து எல்லா வங்கிகளிலுமே அடுத்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 30 வரைக்கும் அவங்க வந்து பணம் எடுத்துக்கிற முடியும். அதுல பணத்தை போட முடியும், அவங்களிடத்துல இருக்கக்கூடிய கூடுதலான தொகையை போட முடியும். அதனால அவங்க அவசரப்பட்டு போய் இன்னைக்கே போடணுங்கிறது அவசியம் இல்லை. ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் அந்த 30க்குள்ள போட முடியலன்னா கூட மார்ச் 17 2017 வரைக்கும் ரிசர்வ் வங்கியில் மட்டும் அதுக்கு பிறகும் போட முடியும். டிசம்பர் 30க்கு பிறகும் கூட ரிசர்வ் வங்கி கிளைகளில் மட்டும் நாடு முழுவதுமே மார்ச் 2017 வரைக்கும் போட முடியும். நாகப்பன் சார், இது இந்த கேள்வி உங்களுக்காக. அதாவது 1946 ஒரு தடவை, 78 ஒரு தடவை இந்த மாதிரியான டிமானிட்டைசேஷன் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. அதெல்லாம் ஆனா வந்து ஹியூஜ் அமௌண்ட் நோட்ஸ், 10,000 நோட்ஸ். ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு அவசர நிலை அளவுக்கு ஒரு செய்தியை வெளியிட வேண்டிய அவசியம் பிரதமருக்கு என்ன வந்தது? அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு நாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சாமானிய மக்கள் கிட்டயும் இருக்கு. நிறைய வந்து ஊடகங்களும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அர்ஜென்டா இன்னைக்கு வந்து ஒரு ஓவர் நைட்ல பண்ண வேண்டிய அளவுக்கான ஒரு இது இருக்கா, அர்ஜென்ட் இருக்கா, அந்த மாதிரி நிலைமை இருக்கா? ரொம்ப நியாயமான கேள்வி. எனக்கே இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் புறம் தோன்றிய கேள்வி. இது ஏன்னு வந்து இவ்வளவு ஒரு அர்ஜென்டா பண்ண வேண்டிய டெக்னாலஜி இவ்வளவு இம்ப்ரூவ் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இவ்வளவு அவசரமா வந்து பொதுமக்களை, சாமானிய மக்களை ஒரு இன்கன்வீனியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் செய்யணும்? ஏன் அந்த 100 ரூபாய் நோட்டுகளை முதல்ல வந்து அந்த ஏடிஎம்ல போட்டிருக்க கூடாதா அப்படின்னு 2 விஷயங்கள் வந்து இதற்கு பதிலாக சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து அந்த இதை வந்து எவ்வளவு சீக்கிரசியா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரசியா. இது சீக்கிரசிக்கான தேவை என்னன்னு நான் கேட்டேன். சீக்கிரசிக்கான தேவை என்னன்னா, இது வெளியில் வரும் பட்சத்தில் வந்து பரவலாக எல்லாருமே வந்து அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள், நீங்க சொன்ன மாதிரி ரயில்வே டிக்கெட் புக்கிங்ல இருந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு யோசனை அரசிடம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. 2வது விஷயம் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா வந்து அந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து ஏடிஎம்லாம் இதுக்கான கேலிபிரேட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிற ரீசனால அதை தயார் செய்வதற்கும் வங்கி ஊழியர்களுக்கு அந்த ஒரு நாள் பிரேக் இருந்தால்தான் அவங்க வந்து பழைய நோட்டுகளை பெற்றுக்கொண்டு புது நோட்டுகளுக்கு கொடுப்பதற்கு தயாராக முடியும். இந்த ஒரு காரணத்தினால்தான் அது வந்து செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள். இருந்த போதிலும் வந்து பொதுவாக மக்களிடையே வந்து இந்த ஒரு நாளை கூட குறைத்திருக்கலாமா, அன்னைக்கு வந்து அந்த ஒரு 100 ரூபாயோ வேற நோட்டோ கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இல்லை. அது வந்து பிராக்டிக்கலா என்ன டிஃபிகல்ட்டின்னு அரசு தான் அதை வந்து நம்ம இதுக்கு ஒரு மேல நம்ம சொல்லணும். கண்டிப்பா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு கொண்டு வந்து ஒரு கார்னர் பண்ணின மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறவங்க வந்து அதிகமா பாத்தீங்கன்னா 75-80% சாமானிய மக்கள் தான், உடனடியான பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு அரசாங்கம் துணிந்து செய்கிறதுனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலுவான காரணம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. அது உடனே வந்து ஒரு பேனிக்கும் அவ்வளவுதானா நம்ம பணம் எல்லாமே போச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது ஒழிய அது புரிதல் வருவதற்கு 2 நாள் ஆகி இன்னைக்கு தான் ஒரு சமநிலைக்கு வந்திருக்கு. சோ அதனால அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இதனால வந்து மக்களுக்கு வந்து 2 நாள் கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பா இருக்கு, நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் பாதிப்பு அது வந்து பிரதம மந்திரியும் சொல்லிட்டார். அவருடைய ஸ்பீச்ல என்ன சொன்னாருன்னா, இது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கும் புரட்சி, எனக்கு வந்து இதை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எல்லார்கிட்டயுமே. இருந்தா கூட மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதனால இருந்துகிட்டு இருக்கு, பேங்க்கும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த முடிவை வந்து அவர் வந்து சீக்கிரட்டா சொல்லணுமா, சர்ப்ரைஸா சொல்லணுமா, அதிர்ச்சியா சொல்லணுமா எல்லாருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து, ஏன்னா இந்தியா அகைன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிகஸ்ட் டெமோக்ரஸி, நிறைய பாப்புலேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஹஸ் டு பி மெயின்டைன், ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு டெக்னாலஜில வந்து ஒரு சின்ன ரூமர் வந்தாங்களே ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனால வந்து இந்த சீக்ரெட் வச்சு பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மக்களுக்காக தான் இது பண்ணாரு. பிரதம மந்திரி வந்து மக்களுக்கு பெனிஃபிட் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு, கண்டிப்பா இது மக்களுக்காக தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்படியே இது போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடை இதுதான், இது மாதிரி தான் பண்ணி ஆகணும், என்னைக்கான ஒரு நாள் பண்ணி ஆகணும், அதையும் சீக்கிரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் அவர் வந்து இதை வந்து அறிக்கையா பண்ணாரு. சோ பட் மக்களுடைய கோஆபரேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பேர்கிட்ட நான் பர்சனலா பேசும்போது இதை வரவேற்றிருக்காங்க. ஒரு குறு சிறு தொழில் பண்றவங்க வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு முடி வெட்டுற கடையிலயோ இல்லாட்டி ஒரு பழம் வாங்குற கடையிலயோ கூட எங்க இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு காசு கொடுங்க பிரச்சனை இல்லை, இன்னைக்கு எடுத்துட்டு போங்க,
இது நம்மளுக்காக தான் பண்றாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதனால வந்து பாதிப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து 500 நோட்டு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க பாக்கெட்ல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் சேனல்லையும் இல்ல. அப்போ அவங்களோட நிலைமை என்னன்னு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அங்கதான் வந்து தியாகம் அப்படிங்கிறது நாட்டுக்காக வருது அப்படிங்கிறது சொல்லப்படுது. சோ இது வந்து கண்டிப்பா எப்படி சொல்றாங்கன்னா பெரிய சீனியர்ஸ் எல்லாம் ஒரு சுதந்திர போராட்டத்துல நாங்க எப்படி கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோமோ இது வந்து கருப்பு பணத்திலிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கறத வலியுறுத்துறாங்க. போடுற Dressக்கு கரெக்ட்டா அழகா ஆனால் அது வரக்கூடிய கேள்வி இந்த தியாகத்தை நாங்க மட்டும் தான் பண்ணுவாங்கிறது வந்து சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அது அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. ஆனா அது வந்து அப்படி இல்லாமல் அதை சரி செய்வதற்கான செயல்பாடுகளில் அடுத்த 3-6 மாதங்களில் அரசு இறங்கும் பட்சத்தில் இந்த செய்த தியாகம் வீண் போகாது. பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பாராட்டுவார்கள். நம்ம வந்து இந்த 2-3 நாள் கஷ்டப்பட்டது வீண் போகல. நடவடிக்கைகள் பெரிய ஆட்கள் மீது பெரிய முதலாளிகள் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது, கருப்பு பணம் வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது அடுத்து அந்த மாதிரியான நோக்கி போகுமா அரசாங்கம் அப்படிங்கறத மக்களுக்கிடையே இருக்கிற